வாக்குத்தத்தங்களை ஞாபகப்படுத்துறது, ஒருவருக்கு ஒரு நித்தியத்தை நம்பிக்கை கொடுக்கிறது தேவனுடைய கட்டளை. You and I are called to be a blessing to this nation. ஆண்டவரே நன்றி சொல்றேன்னு சொல்லுமா, கண்களை மூடும். கர்த்தாவே, நீர் எங்களை இந்த தேசத்துக்கு நீர் ஆசீர்வாதமா வைத்திருக்கீங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு எங்களை வாக்குத்தத்தமா வச்சிருக்கீங்க, இந்த தேசத்துக்கு எங்களை நம்பிக்கையா வச்சிருக்கீங்க. ஆண்டவரே, அதற்கு ஏற்றவண்ணமாய் வாழ என்னோடு கூட எங்களோடு இன்றைக்கு இடைப்படும் உம்முடைய வசனத்தை நாங்கள் ஆண்டவரே கருத்தாய் கேட்க கிருபை தாரும். எங்கள் ஆண்டவரே வார்த்தைகள் அப்பா ஏதோ ஒரு உதட்டிலிருந்து வரவானா சுவாமி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர கிருபை தாரும் சுவாமி. சிலுவை நான் உயர்த்தி பிடிக்கிறேன். உம்முடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டு உம்முடைய சித்தத்தை நாங்கள் உணர்ந்த ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தை எங்களை ஒப்புக் கொடுக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிறான்னு சொன்னேன். விசுவாச மக்களாய் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வரங்களில ஒரு சிறந்த வரம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாடும் வரம். பாஸ்டர் பிரதர் பால் சுவாமி இல்ல சார், கர்த்தர் நல்ல வரம் கொடுத்திருக்காரு. குயர் நல்ல வரம் கொடுத்திருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுறீங்க. ஏன் நம்ம பாடுறோம்? எதுக்கு நம்ம பாடுறோம்? ஏதோ ஒரு மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணணும்னா சிலர் பாடுவாங்க, ஆட்கள் வர வரைக்கும் பாடிட்டு இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம ஊர்ல உள்ள பாடிட்டே இருப்பாங்க, ஆளுங்க வருவாங்கன்னு. வெளியில ஆட்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, பாடி முடிக்கிட்டோம் அப்புறம் உள்ள போறோம் அப்படின்ட்டு. அப்படி இல்ல. கிறிஸ்டியன் ஃபெய்த் இஸ் a singing faith. கிறிஸ்துவ விசுவாசம் ஒரு பாடும் விசுவாசம். ஹல்லேலூயா. சங்கீதத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். அந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எத்தனை அம்பு பாருங்களேன். சவுல் எரிஞ்சாரு, எத்தனையோ பேர் எரிஞ்சாங்க. ஆனா ஒவ்வொரு அம்புக்கும் அவர் என்ன பண்ணாராம்? ஒரு பாட்டை பாடினாராம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எந்த போராட்டம் வந்தாலும், எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? கிறிஸ்துவ அந்த விசுவாசத்தை நாம் பாட்டினால் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. துதிக்க நிச்சயமாகவே தேவ வல்லமை நாம் பெற முடியும். பிசாசுவை தோற்கடிக்க முடியும், ஜெயம் பெற முடியும். துதித்ததுனால எரிகோ முதல்ல என்னாச்சுங்க? உடைஞ்சு போச்சுங்க. கஷ்டமான காரியம் தான். எனக்கு ஒரு கதை கேட்கும் போது ஒரு மாதிரி சுலபமா இருக்குது, புரிஞ்சுக்க முடியல. யோசிச்சு பாருங்களேன், ஒன்னும் பேசக்கூடாதா, பேசாம அவங்க சுத்தணுமா. ஆனா 7ஆம் நாள் 7வது முறை சுத்தும் போது என்ன செய்யணுமா? கால சத்தத்தோட முழங்கணுமா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலையில தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தர போறேன். அந்த பகுதியை நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னால சில அறிமுகமான சில வார்த்தைகளை சொல்றேன். தேவன் நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறார். முதல் பாட்டு ஆவியானவரே எங்களுடைய மத்தியில வாருன்னு சொன்னோம். நிச்சயமாக 2-3 பேர் கூட இருக்க மத்தியில இருக்கிற சொன்ன தெய்வம் நம்ம மத்தியில் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம அவரை எப்படி ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டோமோ அதே போல நமக்குள்ள வாசம் செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்திலிருந்து நாம் என்னத்தை அவர் செய்ய வேணும்னு சொல்லி வழி நடத்துறான்னு சொல்லி பார்ப்போம்னா, அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய ஜெபம் பல சபைகள்ல கர்த்தருடைய ஜெபம் சொன்ன உடனே என்ன பண்ணிடுறாங்க? பரமண்டலுக்கு எங்கள் ஜெபம் ஆரம்பிச்சிடுறாங்க. அது தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த விசுவாசிகள் சீடர்களுடைய ஜெபம். ஏன்னா அவங்க என்ன கேட்கிறாங்க? ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ண சொல்லித்தாங்கன்னு சொன்ன உடனே நீங்களோ ஜெபம் பண்ணும்போது இப்படி செய்யுங்கன்னு சொன்ன ஒரு ஃபார்முலா. ஆனா ஆண்டவருடைய ஜெபம், கர்த்தருடைய ஜெபம் சொல்லும்போது யோவான் 17:21 நம்ம பார்க்கிறோம். அவருடைய இதய துடிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றாரு? பிதாவே, நீரும் நானும் ஒன்றாய் இருப்பது போல அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும். இன்றைக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒன்றாய் இருக்க வேண்டியது யாருடைய ஜெபமா இருக்குது? யாருடைய சித்தமா இருக்கிறது? ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. That's a very purpose that we are coming together. நம்ம கூடி வர்றதுக்கு காரணமே நமக்குள்ள என்ன வேணுங்க? ஒரு மனம், ஒற்றுமை, இணைந்திருப்பது, இசைந்து நடப்பது. இந்த காரியங்களை நாம் தொடர்ந்து இன்னைக்கு சிந்திக்க போறோம். ஐயா சொன்னாங்க, கடந்த 3 வாரமாக பரிசுத்த ஆவியானவருடைய அநேக சத்தியங்களை கேட்டீங்க. எனக்கும் ஐயா அந்த CD வேணும், நானும் போய் கேட்கணும். We have to be learning. நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும். பரிசு என்ன செய்யறான்னு சொல்லி இன்றைக்கு அவருடைய செயல்களிலே ஐக்கியத்தை குறித்து நம்ம சில நிமிஷங்களும் பார்க்க போறோம். அதற்கு ஆதாரமாக சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லும்போது நீங்க தொடர்ந்து எடுத்து வாசிக்க போறீங்க. அவருடைய இதய துடிப்பு என்னவா இருந்துச்சு? ஆண்டவரும் பிதாவும் குமாரனும் எப்படி ஒன்னா இருந்தாங்களோ அப்படி நாமும் ஒன்றாயிருக்க வேண்டும். இந்த சபைக்கு ஒருவேளை சாஸ்திரியார் வந்திருக்காரா எனக்கு தெரியாது. அதனால வந்திருக்காங்களா தெரியல. வந்திருக்காங்களா? அருமையான தேவனுடைய மனுஷன். அவங்க ஒரு கதை எனக்கு சொன்ன ஞாபகம் இருக்கு. ஒரு முறை ஒரு சகோதரன் ஒரு மென்டலி ரிட்டார்டட், மனநோய் உள்ள அந்த மருத்துவமனைக்கு அவருடைய நண்பர் டாக்டரா இருந்ததுனால அவரை பார்க்கறதுக்கு போயிருந்தாங்களாம். ஒரு கிளாஸ் அந்த விண்டோ போட்டு அந்த பக்கத்தில் எல்லாம் மனநிலை, அந்த மனநிலையில் ரொம்ப வளர்ச்சி இல்லாமல் கஷ்டப்படுற மென்டலி ரிட்டார்டு
பைத்தியம் அப்படின்னு கொச்ச மொழியில அவங்க எல்லாம் இருந்தாங்க. டாக்டருடைய கேபின்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்பொழுது டாக்டர் சொன்னாராம், ஒரு 5 minutes நான் போய் 2-3 பேஷண்ட் பார்த்துட்டு வந்து இங்கேயே உட்காருங்க. சரிங்க. இவர் கண்ணாடியில எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவங்க கத்து அவங்க போடுற சத்தம் அப்படி இப்படின்னு பண்ணுது. டாக்டர் அழகா போறாரு. இவருக்கு ஒரே நடுக்காய் வேர்த்துச்சு. என்ன ஆகி போச்சு? பயத்துல வேர்த்து போச்சு. அந்த டாக்டர் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாரு. என்ன பிரதர் உங்களுக்கு என்னாச்சு? பிரதர் அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற ஒரே பயமாயிடுச்சு பிரதர், நீங்க எப்படிதான் தைரியமா போறீங்க அப்படின்னாராம். அப்ப அந்த டாக்டர் சொன்னாராம், அட பாவமே, அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க எங்க இருக்கிறாங்க பைத்தியக்காரத்துல, சில கிறிஸ்தவங்களும் அப்படித்தான் அப்படின்னாராம். ஆமால, ஒன்னா சேர்ந்து வரத்தான் நமக்கு கஷ்டம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஹலோ பிரதர், நீங்களாம் ஊருக்குலாம் போறதுக்கு ரெடியா இருக்கீங்க, நிறைய பேர் போயிட்டாங்க. பிளேன்ல போன உடனே இப்பதான் சாப்பாடுலாம் கொடுக்குறதில்ல. அந்த காலத்துல பாத்தீங்களா உடனே கேட்பாங்க ஒவ்வொருத்தரா வந்து, ஆர் யூ வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியன் வாங்க பாருங்க. ஒரு ஐயா துடிச்சு எழுந்தாராம், நோ ஐ எம் பிரெஸ்பிட்டேரியன் அப்படின்னாராம்.